வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கோல்டை பற்றி நம்ம வீடியோ எடுத்தோம். பயங்கர நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிட்டாங்க. எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் as well as நிறைய வியூஸ் கிடைச்சது. நிறைய மக்கள் நிறைய பேர் கோல்டை பற்றி நிறைய எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதை பற்றி நியூஸு, அது என்ன பண்ணுறது, அதை பற்றியெல்லாம் நியூஸில் எதிர்பார்க்கணும், அதை பற்றி கேட்கணுன்ற ஆவலோடு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, கோல்டு வாங்கிறதுனா எந்தெந்த முறையில் வாங்கலாம் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, நகையை வாங்கிறது கோல்டை வாங்கிறதுன்றது தான் பொதுவாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது. நகை என்னது 22 கேரட் நகை, அதை வாங்குறது தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது நகை இன்வெஸ்ட்மெண்ட் வெரைட்டியாக நம்ம பார்க்க முடியாது. நம்ம அதை ஏமாந்துக்க வேணாம். ஏன்னா நகைன்னு ஒன்று வாங்கியாச்சுன்னா அதை நம்ம விற்க போகிறது கிடையாது. ஆர்னமெண்டல் நகை கையில் தான் இருக்க போகுது. நம்ம பொண்ணோட கல்யாணத்துக்கோ பையனோட கல்யாணத்துக்கோ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற வகையில் பார்க்கும்போது கல்யாணத்துக்காக கோல்ட் செட்டிங் அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, எஸ், ஆர்னமெண்டல் நகை ஒரு வகையான நகை. அது அதுதான் ரொம்ப காமனஸ்ட்டாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறது. நாம் அதை டேஞ்சிபிள் அசட், அது ரொம்ப தொட்டு பார்க்கலாம், கையில் தொட்டு பார்க்கலாம். அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம ரொம்ப விரும்பி வாங்கிறது இது ஒரு வகை. ரெண்டாவது வகை என்னென்னா பிஸ்கெட்ஸில் வாங்கிறது. இந்த பிஸ்கெட்ஸில் வாங்குறத பற்றி கடைசியாக பேசிக்குவோம். அதுக்கு முன்னாடி ஆன்லைனில் வாங்குறத பற்றி பேசுவோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முறையிலேயே நம்ம கோல்டாக வாங்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ETF மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒவ்வொரு கம்பெனியும் ETF FOF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம். வாங்கி ஏற்கனவே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்லேயே நீங்கள் அது வந்துடும், பட்டியலில் வந்துடும். இது ஒரு சின்ன இதில் ஒரு இடர்பாடு என்னென்னா, ETF அப்படின்றது தான் ஒரிஜினலாக இன்டர்நேஷ்னலி அந்த கோல்டை பை பண்ணுற இடம். அதை பை பண்ணுற இடத்த மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்காரன் போய் வாங்கிறதுனால ஒரு சின்ன காஸ்ட் இருக்குது. அதை நீங்கள் ஞாபகத்துக்குள்ள வச்சுக்கணும். அதில் அதே மாதிரி டேக்ஸ் விஷயத்துலையும் 2 இயர்ஸ் வரைக்கும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கினா, ETF FOF மியூச்சுவல் ஃபண்டில் வாங்க 2 இயர்ஸ் வரைக்கும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஆஃப்டர் 2 இயர்ஸ் தான் அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஒரு சின்ன இடர்பாடு இருக்குது. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு MFD யாராவது இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காருன்னு நினச்சிக்கோங்களேன், அவரே சிம்பிளாக உங்களுக்காக பண்ணி தந்துடுவார். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன காஸ்ட் இருக்குது, டேக்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, பட் இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரே உங்களுக்கு ஈஸியாக பண்ணி தந்துடுவார். அதனால் அது ஈஸி. இப்போ மூணாவது வகை கோல்டு வாங்கிறதுக்கு என்னென்னா, நம்ம கோல்டு ETFில் கோல்டு வாங்கிறது. கோல்டு ETFனா என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் நீங்கள் டிஜிட்டலாக போய் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் ETFை டைரெக்டாக நீங்கள் வாங்கலாம். அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கிறதுக்கு சமமானது. இந்த மாதிரி ஸ்டாக் வாங்குறதுக்கு நீங்கள் இந்த ETF வாங்குறதுக்கு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்காது. ஆனால் என்ன, நீங்கள் ஏற்கனவே ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பண்ணி ஒரு ஆப்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இது தனியாக நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இதில் விஷயம் என்னென்னா, உங்கள் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறது தான் உங்களுக்கு சாலச்சிறந்தது. ஒரு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ரெட்ரீவ் பண்ண முடியணும். உங்கள்கிட்ட என்னென்ன சொத்து இருக்குது, அசட்ஸ் என்னென்ன இருக்கோ ஒரே இடத்துல இருந்தால் தான் நீங்கள் ரெட்ரீவ் பண்ண முடியும். அது ஒரு முக்கியமான பகுதி. ப்ளஸ் அதுக்கு ஒரு சின்ன சார்ஜ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில். டேக்ஸும் அதிகமாக இருக்குது. இதில் டேக்ஸ் எப்படின்னா 1 இயர் வரைக்கும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஆஃப்டர் 1 இயர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ ஆக்சுவலி பார்த்தா இந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட் இருக்கிறவங்க ETFில் கோல்டு வாங்கிறது தான் இருக்கிறதே பெஸ்ட். இருக்கிறதுலே அதுதான் பெஸ்ட். இன்னொரு விஷயம் என்னென்னா, சாவரின் கோல்டு பாண்ட். சாவரின் அப்படின்னு சொன்னாலே, சாவரின்னா கண்ட்ரியோட லீகலைஸ்டு டேர்ம்ஸில் பாதுகாப்பு தருதுன்னு அர்த்தம். அந்த சாவரின் கோல்டு பாண்டு, அந்த சாவரின் கோல்டு பாண்டு 2015 நம்ம கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிச்சு. இதில் என்ன நல்ல பியூட்டி என்னென்னா, கவர்மெண்ட் கோல்டு அப்ரிஷியேட் ஆகிற வேல்யூவும் கிடச்சிரும். எக்ஸ்ட்ராவாக 2.5 lakhs 2.5% நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் கொடுக்குது கவர்மெண்ட். ஆனால் கவர்மெண்ட் இதை டிஸ்கண்டினியூ பண்ணிடுச்சு. பிகாஸ் ரெனுமரேஷன் டு த கவர்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால.
எல்லாருக்குமே ப்ராஃபிட் கிடைக்கணும்ல. அதனால் இப்போ வந்து எஸ்ஜிபி, அதாவது சாவரின் கோல்டு பாண்ட் ஒன்லி இன் செகண்டரி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போ என்னென்னா, ஏற்கனவே எஸ்ஜிபி வாங்கினவங்க தான் விற்கிறத டிஜிட்டலாக நீங்கள் போய் வாங்கலாம். அப்படி ஏற்கனவே வாங்கினவங்களை அதை போய் நம்ம வாங்கும்போது என்ன ஆகுது, ஒரு 10% ப்ரீமியமில் தான் அது வந்து விற்கப்படுகிறது. அப்போ வந்து நம்ம அதிகமாக தான் விலை கொடுத்து எஸ்ஜிபி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எஸ்ஜிபி. அப்புறம் டிஜிட்டல் கோல்டு வந்து ஆர்பிஐயே ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஆர்பிஐ டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு ஆப்லேயே நம்ம வந்திருக்கோம். அதில் ஆப்பில் நீங்கள் வந்து டிஜிட்டல் ஆப்பில் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இது ஒன் ஆஃப் த வெரைட்டி ஆஃப் டிஜிட்டலைஸ்டு கோல்டு. இன்னொரு கடைசியாக வெரைட்டி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான் கோல்டு பார். டைரெக்டாக 24 கேரட் கோல்டை வாங்குறது. இது யாருக்கு உதவும்னா, ஒரு கடை நடத்துகிறாரு, கோல்டு கடையை நடத்துகிறாரு, அவங்களுக்கு தான் இது நல்லா உதவும். இப்போ ஒரு ரீட்டெயில், அதாவது நீங்கள் உங்களை மாதிரி என்னைய மாதிரி இருக்கிறவங்க ஒரு கோல்டு போய் வாங்கணும்னு நினச்சிக்கோங்களேன். கோல்டு பாரில் வாங்குறது உகந்தது கிடையாது. அது வந்து கொஞ்சம் அன்அக்கௌண்டட் மணியில் நிறைய பேர் பண்ணுறாங்க. இது அட்வைசபிள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி 7 வகையான மெத்தட்ஸில் நீங்கள் கோல்டை வாங்கலாம். நேர்களே, இந்த வீடியோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி கிடையாது, ஃபினான்ஷியல் அட்வைசரி கிடையாது. இட் இஸ் நாலேஜ் ஷேரிங், எஜுகேஷன். ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட நாலேஜ் பேக்கப்புக்காக நான் உங்களுக்கு சொன்னது. தேங்க்யூ.